யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால அடிபட்டு அலைந்து திரிகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தை கிட்ட சந்தேகப்படுகிறவன் அதில் காற்றினால அடிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் அவன் நம்ம அலைய போல இல்லைன்னு சொன்னால் அதே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்படுது. வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 23. பார்த்து நான் அலைய போல இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கிறேன்னு சொல்லுறேன் உங்களுக்கு ஒரு வேத வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்பிக்கையில் அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாம உறுதியா இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் ஒன்று கேட்குறேன். ஆமை சோத்திரம். காற்றினால் அடிக்கப்படுகிற அலைய போல நீங்க இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு காலமா இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தை சொல்லி யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? கரங்களோ ஏத்துங்க. ஒருத்தங்க 2 பேர். இப்போ புரியுதா? நீங்க காற்றினால் அலைப்படி போறீங்க. அல்லேலூயா. எங்க சமாதானம் கட்டும், இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் கட்டும், அலைப்பாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்கே வேதவசனம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை இல்லை. அந்த வாக்குத்தத்தமான வசனம் சகல கரைகளை சுட்டி எடுத்து சகல மேடாயிருக்கிற பர்வதங்களை உடைத்து போட்டு என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த காற்றினால் அடிபட்டு போகிற அலைய போல இருக்கிற தேவ பிள்ளையே ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கையில் ஒரு சந்தேகம். அல்லேலூயா.